ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நீங்கள் இங்கிலீஷ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறீங்க. என்ன இங்கிலீஷ் கண்டென்ட்னா, ஸ்டாண்டர்ட் 10ஓட இங்கிலீஷ் புக்கில் சாப்டர் 1 சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் த டெம்பஸ்ட் என்ற ஷார்ட் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறீங்க. அது உங்களுக்கு தமிழ்லேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இங்கிலீஷ்லேயும் ரீட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். The Tempest, an extract from Charles Lamb's Tales from Shakespeare. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு சீல ஒரு ஐலண்டில் ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த அப்பா பேர் ப்ராஸ்ப்ரோ, பொண்ணு பேர் மிரண்டா. அந்த மிரண்டான்ற பொண்ணு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு, வெரி பியூட்டிஃபுல் லேடி. அவள் சின்ன வயசுலேயே, விவரம் தெரியாத வயசுலேயே இந்த ஐலாண்டுக்கு வந்ததுனால அவங்க அப்பா ஃபேஸை தவிர வேறு எந்த ஹியூமன் பீங்ஸ் ஃபேஸையும் அவள் பார்த்ததே கிடையாதான். அதே கண்டென்ட் தான், அப்பாவும் பொண்ணும் அந்த ஐலாண்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, பட் சேம் கண்டென்ட். They lived in a cave made out of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. By virtue of his art, he had released many good spirits, from which called psychorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these, Ariel was the chief. இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, அவங்க வாழ்ந்துட்டு வந்த ஐலாண்டில் அவங்க ஒரு கேவில் ராக் மேட் அவுட் ஆஃப் ராக்கில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இட் வாஸ் டிவைட் இன்டு செவரல் அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய பார்ட்ஸாக பிரித்து அதில் அதோட ஒரு பார்ட் ஸ்டடிக்குன்ட்டு இந்த ப்ராஸ்ப்ரோ ஒதுக்கியிருந்தாராம். அவர் நிறைய மேஜிக் தெரிஞ்சவர். ஏன்னா அவருக்கு நிறைய ஆவிகளோட உதவி இருக்குது. எப்படி அந்த ஆவிகளோட உதவினா, அவர் என்ன பண்ணார்னா, ஒரு அசூரன் கிட்டேருந்து இந்த ஆவிகளெல்லாம் காப்பாற்றினார். அந்த சைக்கோராக்ஸ்ன்றவர் ஆவிகளெல்லாம் மரத்தில் ஆணி அடித்து வைப்பாங்கள்ல, அந்த வேலை பார்க்குறவர். அவர் ஒரு கிங்கு. ஸோ அதில் அவர் காப்பாற்றுறதுனால அந்த ஆவிகள்லாம் இவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதில் சீஃப் தான் ஏரியல்ன்ற ஒரு ஆவி. இதுதான் ஏரியலோட பிக்சர். இதுவும் அது சேம் கண்டென்ட் தான், ஏரியலோட பிக்சர். இது என்ன பிக்சர்னா, கேல்பியனோட ஃபோட்டோ. இந்த பக்கம் ஏரியலோட ஃபோட்டோ. கேல்பியன்னா யாருன்னா, ஏரியல் மாதிரி நிறைய அவைகளை மரத்தில் ஆணி அடித்து வச்சுவாங்கள்ல ஒரு கிங்கு, அந்த கிங்கோட பையன்தான் கேல்பியன். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Calbian, because he was the son of his old enemy Sycorax. Calbian was employed like a slave to fetch wood and to do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to do these services. அவங்க அப்பா, இந்த கேல்பியனோட அப்பா தான் இந்த ஆவிகளெல்லாம் கொடுமைப்படுத்தி மரத்தில் ஆணி அடித்து வச்சாங்கல்ல. ஸோ அவங்க பையன்தான் அந்த பாவத்தெல்லாம் அனுபவிக்கணுன்ட்டு ஏரியல் அந்த பையனை இங்கே கூட்டிகிட்டு எல்லா வேலையும் அந்த பையனை வேலை வாங்குறா. ஏரியல் தான் வேலை வாங்குவாங்களாம். மரத்துலேருந்து உட்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வா, அப்புறம் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாராம். அதை கவனிக்க வேண்டியது ஏரியலோட வேலை. இதுதான் அந்த சீ, ட்ரெட்ஃபுல் சீ. அந்த ஸ்டார்ம் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த சீ இப்படி தான் ஆகுது. With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which
he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. "Oh, my father," said she, "if by your art you raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed into pieces. Poor souls, they will all perish." இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அந்த ப்ராஸ்ப்ரோ வந்து ஆவிகளோட உதவியோட ஒரு கடலில் இருக்கிற அலைங்களை கூட வந்து அவர் வந்து கமாண்ட் பண்ணுவாராம். திடீர்னு இப்போ சூறாவளி வர வைக்கணுன்னா சூறாவளி வர வைப்பாராம். எல்லாமே ஆவிகளோட உதவியோடு பண்ணுவாராம். அதே மாதிரி அவங்க பொண்ணு மிரண்டா கிட்ட சொல்கிறாரு, அங்கே பார் மிரண்டா, ஒரு ஷிப் வருது, அந்த ஷிப்பில் நம்மள மாதிரியே ஹியூமன் பீங்ஸ் இருக்கிறாங்க, நான் இப்போ ஸ்டார்ம் வர வைக்க போகிறேன் சீல, நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மிரண்டா என்ன சொல்கிறாருன்னா, ஏன்பா பாவம், அப்படி பண்ணாதீங்க, அவங்க பாவம் இல்லை, உங்களோட பவர் வச்சு இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றா மிரண்டா. இந்த பிக்சர் வந்து அப்பாவும் பொண்ணும் அந்த ஐலாண்ட்ல நின்றுட்டு அந்த சீயை பார்க்குற பிக்சர். Be not so amazed, daughter Miranda, said Prospero. There is no harm done. I have ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you, my dear child. You are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அதிர்ச்சி அடையாத, நான் வந்து எந்த ஹார்மும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு கெடுதலும் அந்த ஹியூமன் பீங்ஸ்க்கு ஒன்றும் ஆகாமல் தான் நான் கமாண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நான் இப்போ பண்ணுறது எல்லாமே உன் நல்லதுக்காக தான். நீ வந்து இப்போ தனியாளாக இருக்க, உனக்குன்னு ஒரு உலகம் வேணும், உனக்குன்னு ஒரு இது வேணும், லைஃப் வேணும். ஸோ உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம எப்படி இந்த ஐலாண்டில் வந்து மாட்டினோம் அப்படின்ட்டுன்னு? ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அப்போ உனக்கு 3 வயசு தான் ஆச்சு. ஸோ உனக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. The opportunity I gave him of making himself popular among my subjects awakened in my bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. இந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு திரும்ப ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. 12 வருஷத்துக்கு முன்னாடி, மிராண்டா கேளு நான் சொல்கிறத, நான் வந்து மிலான்லேயே டியூக்காக இருந்தேன், நீ வந்து ஒரு குட்டி பிரின்சஸாக இருந்த, என்னோட ஒன்லி வாரிசு. எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அந்த தம்பி பேர் வந்து ஆண்டனியோ. நான் அவனை ரொம்ப நம்பினேன், ஆனால் வந்து அவனுக்கு ஏன் பவர் மேலே, என்னோட பதவி மேலே ஒரு கண்ணாகவே இருந்தது, ஒரு பொறாமை இருந்தது. ஆனால் நான் அதில் நினைக்கல, என் தம்பி சரி அவனும் பாப்புலர் ஆகட்டும், நிறைய பவர்ஸ் கொடுத்தேன், அவனை வந்து ஃபேமஸாக வச்சேன், நான் பண்ண தப்பே அதுதான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவன் வந்து எனக்கு எடுக்க தான் நினச்சான், அந்த கிங் ஆஃப் நேப்பிள் கூட சேர்ந்துட்டு என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க, இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு மிராண்டா கிட்ட. இதுதான் அந்த பிக்சர். ஆண்டனியோ இருக்கிறது, அப்புறம் கிங் ஆஃப் நேபாள் அண்ட் இஸ் ஃபாதர் ப்ராஸ்பரோ. அந்த ஐலாண்டில் உட்காந்து அவங்க அப்பா வந்து அந்த மிராண்டா பொண்ணுக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கிற பிக்சர். My child, answered her father, they dare not. So dear was a love that my people bore me. Antonio carried us on board of ship, and when we were some leagues out of sea, he forced us into a small boat without either tackle, sail or mast. There he left us, as he thought to perish. But a kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my dukedom. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என் கீழே இருந்த பீப்புள் வந்து என்னை இது பண்ணலை,
ஒரு இதுவாக இது பண்ணலை. ஆனால் வந்து ஆண்டனியோ என்ன பண்ணாருன்னா ஒரு நம்மளை ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்து ஒரு பொறாமல் இருந்ததுனால ஒரு ஷிப்பில் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தூரம் சீயில் கூட்டிகிட்டு வந்து ஒரு போட்டில் மாற்றி விட்டுட்டாரு. எதுவுமே நம்மளுக்கு இது பண்ணலை. நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்போ இருந்தோம். அப்போ நல்ல நம்ம சாமி நம்ம கூட இதுவாக இருந்ததுனால ஒரு அந்த கோட்லேருந்து ஒருத்தர் வந்து கான்சாலோன்ற பேரில் வந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு, புக்ஸு, தண்ணி, ப்ரொவிஷன்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு வச்சுருந்தாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா. "Oh, my father," said Miranda, "what a trouble must I have been to you then?" "No, my love," said Prospero, "you were a little angel that preserved me. Your innocent smiles made me bear up against my misfortunes. Our food lasted till we landed on desert island. Since when my chief delight has been teaching you, Miranda, and well you have profited by my instructions." இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மிராண்டா சொல்கிறான் ஃபர்ஸ்ட், அப்பா நான் உங்களுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருந்திருக்கேன் அப்படின்னு மிராண்டா சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா, இல்லை மை சைல்டு, இல்லை, நீ வந்து எனக்கு குட்டி ஏஞ்சலாக தான் எப்போவுமே இருந்திருக்க. அந்த உன்னோட குட்டி சின்ன வயசு அந்த நீ சிரிக்கிறத பார்த்தாலே என்னோடய கஷ்டம் எல்லாமே பறந்து போயிடும். நம்ம இந்த ஐலண்ட் வரத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடெலாம் அந்த கான்சோலை வச்சது வந்து நம்மளுக்கு இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃபாக இங்கே வந்துட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. "Heaven thank you, my dear father," said Miranda. "Now tell me, sir, your reason for raising this sea storm." "Know then," said her father, "that by means of this storm my enemies, the king of Naples, and my cruel brother are cast ashore upon this island." இங்கே என்ன சொல்கிறாருன்னா மிராண்டா மேல் ஸ்டார்ட் பண்ணுறான். "ஓ, நன்றி அப்பா, நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க எனக்காக. ஆனால் நீங்கள் இதை சொல்லுங்கள், இப்போ எதுக்கு நீங்கள் வந்து கடலில் வந்து இப்படி ஒரு இதை உண்டாக்குறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். "தெரிஞ்சுக்கோ மிராண்டா, நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. இப்படி நான் பண்ணேன்னா அந்த போட்டில் வந்து என்னோடய தம்பி அந்த கிங் ஆஃப் நேபாள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இங்கே நம்மக்கிட்ட வருவாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன்" அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. Having so said, Prospero gently touched his daughter with his magic wand, and she fell fast asleep, for the spirit Ariel just then presented himself before his master. He gave to give an account the Tempest, and how he had disposed of the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose she should hear him holding conversation with the empty air. அதாவது என்னென்னா அவங்க அப்பா வந்து இந்த கதை சொல்லிட்டு இருக்கும் போதே மிராண்டா தலையில் வந்து ஒரு மேஜிக் வாண்ட் ஒன்று வச்சுருக்காரு, வால் மாதிரி. அதை தலையில் வச்சுட்டு அப்படியே அவளை வந்து தூங்க வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவள் வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டா. இப்போ வந்து அந்த ஆவி ஏரியல் வந்து அவங்க முன்னாடி வந்து ப்ராஸ்பரோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து நின்ன பிறகு அவள் வந்து கேட்குறான், என்ன ஆச்சு, நம்ம பண்ண டெம்பெஸ்ட் வந்து அந்த ஒரு சீல் அந்த ஸ்டார்ம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து மிராண்டாவுக்கு தெரியக்கூடாது. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஸ்பிரிட் கிட்ட பேசுகிறதெல்லாம் மிராண்டாவுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அவர் வந்து ஒரு குறிக்கோளோடு இருந்தார். எப்பவுமே தெரியக்கூடாது, அவர் வந்து சும்மா காற்றுல பேசிகிட்ருக்காரு அப்படின்னு தான் மிராண்டா நினச்சிப்பா. எப்போவுமே ஆவி கூட பேசுகிறதெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா நினச்சாரு. இதுதான் அந்த சீன். ஏரியல் நிற்கிறது, அப்புறமா அவங்க அப்பா ப்ராஸ்பரோ, மிராண்டா அங்கே தூங்குறா. "Well, my brave spirit," said Prospero to Ariel, "how have you performed your task?" Ariel gave a lively description of the storm and of terrors of mariners, and how the king's son Ferdinand was the first to leap into the sea, and his father thought he saw his son swallowed by the waves and lost. "But he is safe," said Ariel, "in a corner of the isle, sadly lamenting the loss of the king, his father."
அவங்க அப்பா கேட்குறாரு, அறிவாளியான ஏரியல் சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. என்ன டாஸ்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஏரியல் வந்து ஒரு பெரிய ப்ரீஃபான என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறான். யாருக்கும் ஒன்றும் ஆகலை, மெரானோஸ் கூட சேஃபாக தான் இருக்கிறாங்க. கிங்கோட சன் வந்து தான் ஃபெர்டினண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு சீக்குள்ளே தண்ணி உள்ளே விழுந்திருக்கிறாரு. அவங்க அப்பா என்ன நினச்சிட்டாருன்னா, அந்த பையன் வந்து அலைகள்லேயே வந்து முழுங்கிட்டான் அப்படின்ட்டு நினச்சிட்டாங்க. பட் அவன் வந்து சேஃபாக இருக்கான், நம்ம ஐலண்ட் பக்கத்தில் ஒரு கார்னரில் தான் வந்து சேஃபாக இருக்கான் அப்படின்னு இவ சொல்கிறான் ஏரியல். "That's my delicate Ariel," said Prospero. "Bring him here. My daughter must see this young prince. Where is the king and my brother?" "I left them," answered Ariel, "searching for Ferdinand, whom they have little hopes of finding. Thinking they saw him perish, of the sea's crew not one is missing. Each one thinks himself that he only was saved, and the ship, though invisible to them, is safe in the harbor." "ஓ, ரொம்ப நல்லது நீ பண்ணது ஏரியல்" அப்படின்ட்டு ப்ராஸ்ப்ரோ சொல்கிறாரு. அம்மா, என்னோடய தம்பி அந்த கிங் பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ப்ராஸ்ப்ரோ. அவங்க வந்து அந்த பக்கம் சேஃபாக இருக்கிறாங்க, அவங்க பையனை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆனால் தெரியாது இன்னும் அவங்க பையன் உள்ளே போயிட்டாங்கன்னு தான் அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் சேஃபாக இருக்கிறாங்க. ஆளாளுக்கு நம்ம மட்டும் தான் சேஃபாக இருக்கிறோம், வேறு எல்லோரும் முழுகிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்குறாங்க. அந்த ஷிப்புமே அவங்க கண்ணுக்கு தெரியாது, அது சேஃபாக ஹார்பரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Ariel then went to fetch Ferdinand. "Oh, my young gentleman," said Ariel, when he saw him, "I will soon move you. You must be brought, I find, for the Lady of Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me." He followed in amazement of sound of Ariel's voice, till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. Now Miranda had never seen a man before except her own father. "Miranda," said Prospero, "tell me what you lost at yonder." அப்படின்னு இந்த இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஏரியல் வந்து ஃபெர்டினண்ட் கிட்டே போய், "வாங்க சார், என்னை ஃபாலோ பண்ணுங்க, உங்களை ஒரு அழகான லேடி கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்ட்டு சொல்கிறான். அவரும் வந்து அந்த வாய்ஸை கேட்டு, என்ன இது, ஆள் தெரியல, ஒன்றுமே தெரியல, ஆனால் குரல் மட்டும் கேட்குதே அப்படின்ட்டு அந்த குரல்லையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு மெரண்டாக்கிட்டேயும் ப்ராஸ்பரோக்கிட்டேயும் அந்த பிரின்ஸ் ஃபெர்டினண்ட் வந்து போயிடுறாரு. அவங்க ஒரு பெரிய மரத்துக்கடியில் உட்காந்துருக்குறாங்க 2 பேருமே. இதுதான் அந்த சீன். ப்ராஸ்பரோ அங்கே நிற்கிறது, ஃபெர்டினண்ட் அண்ட் மிராண்டா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற சீன். She timidly answered she was no goddess, but a simple maid, and was going to give him an account of herself. When Prospero interrupted her, he was well pleased to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. Therefore, advancing forward, he addressed the prince with a stern air, telling him he came to this island and spy, to take it from him, and would lord of it. "Follow me," said he. "I will tie your neck and feet together. You shall drink sea water, sell fish, withered roots, and husk of corns shall be your food." "No," said Ferdinand, "I will resist this," and drew this aside from Prospero, waving his hand wand, fixed him to the spot where he stood. That was part to move. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு மிராண்டா வந்து ஒரு இதுவாக ஆன்சர் பண்ணா. அந்த பிரின்ஸ் வந்து இவ பிரின்சஸ்ன்ட்டு அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவள் சொன்னா, "நான் பிரின்சஸ்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண பொண்ணு தான், ஸோ என்னெல்லாம் அப்படி இது பண்ண வேணாம்" அப்படின்ட்டு சுற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ப்ராஸ்பரோ அந்த நேரம் வந்து அவர் வந்து ஒரு ஐடியாவோடு தான் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. சரி, இவங்க 2 பேர் சேரணும், அப்போ வந்து நம்ம இந்த ஐலண்ட்லேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோடு பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களோட அந்த இதை சோதித்து பார்க்குறதுனால அவர் சும்மா ட்ராமா மாதிரி பண்ணுறாரு. இது மாதிரி வந்து, "நீ வந்து இங்கே ஒரு ஸ்பைக்காக வந்திருக்கிறியா, நீங்கள் வந்து யாருன்னா விட்டுட்டு இங்கே வந்து என்னோடய பவர்ஸ்லாம் எடுத்துக்கலான்னு வந்திருக்கியா" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், இல்லை நான் அப்படி இல்லை, அதுக்கெலாம் விடலை. "இல்லை, நீ வந்து இப்போ வந்து நீ நான் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணணும், உன் கழுத்தையும் உன் காலையும் நான் கட்டி போட்டுருவேன். நீ வந்து
இது தண்ணி தான் குடிக்கணும், கடல் தண்ணி தான் குடிக்கணும், நீ வந்து போய் மீன் விற்றுட்டு வரணும், எல்லாமே ஹக்ஸ் ஆஃப் கார்ன்ஸ்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இல்லை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃபெர்டினண்ட் சொல்கிறான். அப்புறமா அப்போ என்ன சொல்கிறாரு, அவன் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து ப்ராஸ்பரோ என்ன பண்ணுறாரு, அவரோட மேஜிக் வாண்டை எடுத்து அவன்கிட்ட போகிறாரு. அதுக்கு அந்த சீன் தான் இது. அவன் மேஜிக் வாண்டை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கு மிரண்டா வந்து தடுக்கிறா. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் திஸ் வீடியோ. இது வந்து பெரிய வீடியோ. ஸோ உங்களுக்கு பார்ட் 2ஆகவும் போடுறேன். எனக்கு வீடியோ இது சைஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரி கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் வரும். ஸோ செக் அவுட் ஃபார் மை வீடியோ, பார்ட் 2 வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன்டர் ஆப்ஷன் அவைல் பண்ணுங்கள். மீட் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்ட் 2 வீடியோ. பாய்.